Welcome back to படிக்கலாம் வாங்க series rapid revision session இங்கிலீஷ்ல இருக்கும் 10th standard இங்கிலீஷ்ல நெக்ஸ்ட்க்கு நம்ம போயிடலாம். ஓகே, prefix and suffixல இருந்தோம். நம்ம ஒன்று மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். நோபல் இக்னோபல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி நான் ஃபீபிள் enfeeble சொல்லி கொடுத்தேன், அந்த மாதிரி நோபல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் டேர்ம் ஒன்று இக்னோபல் ஆப்போசிட் டேர்மாக கேட்கலாம் அல்லது ப்ரிஃபிக்ஸில் கேட்கலாம். அம்மா ஞாபகம் இருக்கா? சொல்கிறது புரியுதா? ஃபீபிள் enfeebleன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி நோபல் இக்னோபல்னு கேட்கலாம். ஓகே சரி. அப்ரிவியேஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட், பிஎஸ் அப்படின்னா பர்சனல் செக்ரட்டரி இல்லைன்னா போஸ்ட் ஸ்கிரிப்ட். பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பிபி பிளட் ப்ரெஷர், ஏஐஆருங்கிறது ஒரு ஆக்ரோனம், ஆல் இண்டியா ரேடியோ, டிஆர் டாக்டர் அண்ட் ஜிஎம் ஜெனரல் மேனேஜர், எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, எஸ்எஸ்எல்சிங்கிறது இது கொஞ்சம் முக்கியமானது. இந்த எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் தான் நீங்கள் இப்போ எழுதுறீங்க, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், எம்காம் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். எம்எஸ்னா மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி, எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் எம்எஸ் பண்ணுவாங்க. தோ எம்பிபிஎஸ், எம்பிபிஎஸ்ங்கிறது பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி தான் எம்பிபிஎஸ். பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங், பிஎல் பேச்சுலர் ஆஃப் லா, பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், எம்எட்ங்கிறது மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். எல்பிஜி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது கேட்குறாங்க. லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸை தான் நம்ம எல்பிஜி கேஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டரில் இருக்கிறது. எஃப்ஏக்யூ அப்படின்னா ஒன்று எஃப்ஏக்யூ அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், எஃப்ஏக்யூ இது உங்களோட கைட்லலாம் கூட இருக்கும். இது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ்னு அர்த்தம். இதுவே எஃப்ஏஓ அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அர்த்தம். எஃப்ஏஓ. ஏயூடி அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அம்மா இது. எஃப்சிஏ அப்படிங்கிறது ஃபெல்லோ ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இருக்கு இது. ஜிஎஸ் குரூப் ஆஃப் 8 நேஷன்ஸ், G8டா இது, G8. சிஎம் தெரியும், பிஎம் தெரியும், எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் தெரியும். இது கேட்குற கேள்விதான். ஆட்டோமேட்டிக்னு நினச்சிக்காதீங்க, இது ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். இது கேட்பாங்க. டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், ஏஇஓனா அதுவே அசிஸ்டன்ட். ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐபிஎஸ்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ், எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த எம்பி எம்ஏ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஸ்பாட் த இரரில் கேட்கலாம். எம்எல்ஏ எம் இது எம் அப்படின்றதுனால இங்கே ஆன் தான் வரணும், ஆன் எம்எல்ஏ, இதை மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எம்பி இதுவும் ஏ தான் இருக்குது. இதில் இருக்கிற உயிர் எழுத்துக்களுடைய சத்தம் இதில் இருக்கிறதுனால, அதே மாதிரி ஏஇஐஓயு இங்கிலீஷ் சத்தமும் இதோட கூட கோயின்சைட் ஆகுறதுனால அண்ட் எம்பி தான் வரணும். ஓகே, அதுவே மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது மெம்பர் அப்படின்னா இது மே சத்தம் வந்துடும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா அன்னு வரணும். ஓகே, இது புரிஞ்சிருச்சா? ஜஸ்ட் ரீகேப் தான். உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிபிஓ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், அதுவே கேபிஓ இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் 11th இது கேட்குறாங்க, 12th கேட்குறாங்க, 10th ஒரு முறை கேட்டிருந்தாங்க. சிபிஐங்கிறது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, கேகேஎன்பிபி அப்படிங்கிறது இது கேயுடிஏஎன். ஓகே, கேயுஎல்ஏஆர்என் நியூக்ளியர் பவர் பிளான்ட். பிபிசி பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன், சிசிடிவி இதுவும் அடிக்கடி கேட்குற கேள்வி. சர்க்கியூட் க்ளோஸ்டு சர்க்கியூட் டெலிவிஷன். ஆர்டிஇ இது கேட்கலாம், ரைட் டு எஜுகேஷன். எஸ்ஏடி ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங்.
சிடி காம்பேக்ட் டிஸ்க் தெரியும், சிபியு தெரியும், எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஃபில் மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி. இதுதான் இப்போ அஃப்கோர்ஸ் எடுத்துட்டாங்க, இப்போ இல்லை. ஐஎஃப்எஸ்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு சொல்லலாம். என்டிஏங்கிறது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. அண்ட் எல்ஏஎன், ஆமாம் இது கேட்குறாங்கம்மா, எல்ஏஎன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். யூபிஎஸ்ங்கிறது அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. இது அஃப்கோர்ஸ் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். எஸ்எம்எஸ் ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ், என்எஸ்எஸ் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். விஐபிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். பிஏஎன் தெரியும் உங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி தெரியும், இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எம்சிஏங்கிறது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இது டாஃபில், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். இது IELTS இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். இது எல்லாமே நம்ம ஃபாரின் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இது மாதிரி கோர்ஸ் நம்ம படித்து பாஸ் பண்ணணும், பேப்பர் கிளியர் பண்ணணும். எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், WHO தெரியும், டாஃபில் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் as a ஃபாரின் லாங்குவேஜ், இதுவும் நமக்கு தெரியும். கேட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் என்ஜினியரிங் கேட் எக்ஸாம். கேட்னா காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். ISRO இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னன்னா நம்ம ஸ்பேஸோட நிறைய பேசணும் இந்த மாதம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். நாசா இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சுனிதா வில்லியம்ஸ் வந்திருக்கிறதுனால. நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆவடி நம்ம ஏரியா தான். ஆர்ம்டு வெஹிக்கல்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டிப்போ ஆஃப் இந்தியா. டான்சி பார்த்துக்கோங்க, தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். பேன் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர். எய்ட்ஸ் அக்வைர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். RAM ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ROMனா ரீட் ஒன்லி மெமரி. விஸ்கம் விஷுவல் கம்யூனிகேஷன். சார்க் மாநாடு கேள்விப்பட்டிருக்கீங்க சோஷியல் ஸ்டடீஸில். சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். OPEC ஒபெக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். இது என்னமோ எனக்கு மைண்டில் தோணுது, பார்த்துக்கோங்க. யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். நியூஸ் தெரியும் உங்களுக்கு, இது HUDCO ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட். இதுவும் புதுசாக இருக்குது, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போட்டா ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட். எஸ்மானா எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். சால்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் லிமிடேஷன் டாக்ஸ். UFOனா அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். டஃபே ஞாபகம் வச்சுக்கோங்க, டிராக்டர் அண்ட் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட். RBI தெரியும், SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். IOC இந்தியன் ஆயில் கார்பரேஷன். NGOங்கிறது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். நான் கவர்மெண்ட் இருக்குல்ல, இது ஒரு வேளை நான் கெசட்டடாக இருக்கான்னு கூட பார்த்துக்கோங்க. நான் கெசட்டட் கூட கேட்கலாம். ஓகே, இது ரெண்டுமே கரெக்ட் தான். கெசட்டட். ஓகே, இது வரைக்கும் இப்போ இந்த இது போதும். அடுத்தது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் அடுத்த வீடியோக்கு போயிடலாம்.